தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடிநீர் வசதி இல்லாததாலும் கழிவறைகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாலும் மருத்துவ பயனாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிகளுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக அரசு மருத்துவமனையின் 5 தளங்களிலும் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள் முறையாக செயல்படவில்லை எனவும் 5 தளங்களிலும் உள்ள கழிப்பறைகளில் அவ்வப்போது தண்ணீர் வருவதில்லை எனவும் மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள லிப்டுகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அவ்வப்போது பழுதாகி நின்று விடுகிறது எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மருத்துவ பயனாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். லிப்ட் வசதி ஃபர்ஸ்ட் இல்ல, அதனால அவரே கூட்டு வந்து அலைய வேண்டியதா இருக்கு. குடி தண்ணி ஃபர்ஸ்ட் இல்ல. அதே மாதிரி கழிவறைக்கு போனாலும் தண்ணி சரி முறையில் வரமாட்டேங்குது. தண்ணி சரி வரல வரமாட்டேங்குது. கை கழுவினாலும் அந்த தண்ணி வந்து திரும்பி பாத்ரூம்குள்ளே போகுது. வலிக்கு விழுற ஸ்டேஜா இருக்கு. நாங்களும் கஷ்டப்படுறோம், பேஷண்ட்டும் கஷ்டப்படுறாங்க. அதனால சிறந்த மாற்றம் ஒன்று கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். மற்றபடி எங்களை சிரமப்படுத்தாதீங்க சொல்றோம்.